நீங்கள் எதை நேசித்தாலும் யாரை நேசித்தாலும் உண்மையிலே அது உங்களை நீங்களே நேசிக்கிறதுக்கு சமம். அதே மாதிரி தாங்க நீங்கள் யாரை வெறுத்தாலும் எதை வெறுத்தாலும் அதுவும் உங்களை நீங்களே வெறுக்கிறதுக்கு சமம். அதனால உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலை அப்படின்னும் போதும் சரி, இல்லை அந்த நபருக்கு உங்களை பிடிக்கலை அப்படின்னும் போதும் சரி, பிடிக்கலை அப்படின்னு ஆகிப்போச்சுன்னா ஒதுங்கி போகிறது நல்லது தான். ஆனால் அந்த நபரை முழுசாக வெறுக்க மட்டும் செஞ்சிடாதீங்க. நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பொதுவான விஷயம், நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எப்பயுமே சொந்த காலில் நிற்கிறதுக்கு பழகிக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சூழ்நிலை ரொம்ப மோசமாக போகுது அப்படின்னும் போது நம்மளோட நெருங்கினவங்க கிட்ட நம்ம போய் உதவி கேட்கலாம், தப்பில்லை. சப்போஸ் அவங்க சூழல் நமக்கு உதவ முடியல அப்படின்னு இருக்கும்போது அவங்க மேலே வருத்தப்பட்டுக்கிட்டோ கோவப்பட்டுக்கிட்டோ பேச்சை குறைக்கிறதோ செய்யாமல் அவங்களோட சூழலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட உதவி இல்லாட்டினா கூட நம்மளால் வாழ முடியும் அப்படின்றத நிரூபித்து காட்டுங்க. நம்ம ஒருத்தரை பார்த்தோன்னே நல்லவங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பழக ஆரம்பிக்கிறோம். பழகுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்களோட சில குணநலன்கள் நமக்கு ஒத்து வரலை அப்படின்றதோ, அவங்களோட பேச்சு நடவடிக்கைகள் சரியில்லை அப்படின்றதோ, இல்லை அவங்க தவறானவங்க அப்படின்றது நமக்கு தெரியும் போது நம்மளாம் அவங்க கிட்டேருந்து விலகிக்கிறது தாங்க நல்லது. ஏன்னா தப்பான பாதைகளில் போனாலோ இல்லை தவறானவங்களோட பழகினாலோ நம்ம தப்பே செய்யாமல் பழி சுமக்க வேண்டியதாக இருக்கும். எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரிங்க, ஒருத்தர் இன்னொருத்தரோட நலனுக்காக இந்த விஷயத்த செஞ்சால் உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சஜஷன் கொடுக்கலாமே தவிர நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது. ஏன்னா பெரும்பாலும் இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மற்றவங்களோட விருப்பத்துக்காக ஒரு செயலை செஞ்சுட்டு அதில் ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது அதை தனியாக நின்று சமாளிக்க முடியாமல் உங்களால் தான் இந்த பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன், இவ்வளோத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி முழுசாக மற்றவங்கள ப்ளேம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. நம்மளோட வாழ்க்கையில் யார் எப்போ நமக்கு முக்கியம் ஆவாங்க, யார் எப்போ நமக்கு விரோதி ஆவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாதுங்க. அதனால் பழகும்போதே நம்ம எல்லாத்துக்கிட்டையும் அளவோடு பழகிட்டோம் அப்படின்னா அப்புறம் சில சமயத்தில் நம்ம அழ வேண்டிய அவசியமே இருக்காது. அப்படி இல்லாமல் அன்பு வச்சேன் பாசம் வச்சேன் அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா உண்மையான பாசத்தை தேடுறதுலே பாதி வாழ்க்கை முடிஞ்சிரும். பாசம் வச்சவங்கள தேடுறதுலே மீதி வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். ஒரு நபர் தன்னோட மனசில் இருக்கக்கூடிய வேதனைகளை அவங்கள சுற்றி எவ்வளவோ உறவுகள் இருந்தாலும் கூட உங்களை தேடி வந்து சொல்லி உங்ககிட்ட ஆறுதல் தேடணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களோட உணர்ச்சிகளுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுத்து அவங்க என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றத பொறுமையோட கேளுங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச வரைய ஆறுதல் சொல்லுங்க. அப்படி இல்லாமல் அறிவுரை சொல்கிறேன் அப்படின்ற பேரில் ஏற்கனவே காயப்பட்டிருக்க அவங்களோட மனசை மேலும் மேலும் காயப்படுத்தாதீங்க. நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடாத முக்கியமான 2 விஷயங்கள், ஒன்று நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, வாழ்க்கையில் நம்ம ரொம்ப வறுமையில் இருக்கிறோம் அப்படின்னும் போது அதை நினச்சி கவலைப்பட்டு வாடக்கூடாது. 2வது நம்ம வசதி வாய்ப்புகளோட வாழ்ந்துட்டுருக்குறோன்னும் போது நம்மக்கிட்ட தான் பணம் இருக்கே எதையும் சாதிச்சிடலாம் அப்படின்ட்டு வசதியான தருணத்தில் நம்ம ஆடக்கூடாது. அதனால் எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் பொறுமையும் நிதானத்தையும் நம்ம கடைப்பிடிச்சு வாழ்கிறதுக்கு கற்றுக்கணும்.